ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி. பகவானுடைய அவதாரத்தில் 12 ஆள் வரல, 3 ஆள் வரட்டாங்க. அவருடைய கையில் அவருடைய என்னென்ன சிறப்பு வச்சிருக்காரோ அந்த அம்சத்தில் வந்தார். 4வது அடியார் இவர் தான் 4வது அடியார். பாருங்க, இது 4வது அடி. இவர் யாருன்னு பார்ப்போம். 4வது அடி பகவான் நின்று பார்க்குறாரு. பார்த்தா இவர் பேர் பாருங்க, திருமிசை ஆழ்வார். இவர் பாருங்க, திருமிசை ஆழ்வார். பகவானுடைய சிறப்புல பார்த்தீங்களா, ஒரு அடியாரை நம்ம அந்த பிடிபி ஸ்டாண்டில் அருமையாக சொல்கிறோம். திருமிசை ஆழ்வார் சுதர்சனம் சக்கரத்தின் அம்சமாக திருமிசையில் தோன்றியவர் திருமிசை ஆழ்வார். பார்த்தீங்களா, சக்கரம். பகவான் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நாராயணமூர்த்தி மட்டும் நம்ம ஈஸ்வரன் மட்டும் அவர் எதுவும் என்ன கல்லும் பாலாக குடிக்கிறவர். அவர் பால் குடிச்சுன்னு வச்சுக்கப்பா, இந்தாப்பா பாலுன்னு சொன்னால் அந்த கல் வாங்கி குடிப்பார். இவருக்கு தெரியும், இவர் குடிக்க மாட்டார். என்னப்பா கல் பாலான்னு என்னை ஏமாத்தன்னு பார்க்குறியா? அப்பேற்பட்ட ஒரு வல்லமோடையவர் தான் நாராயணமூர்த்தி. கிட்ட போக முடியாது. இப்படி கொடுப்பாரு, இந்த கையில் கொடுப்பாரு. நீ கொஞ்சம் தூரம் விட மாட்டேற, இந்த கையில் வாங்கிடுவார். அது எப்படி வாங்கான்னு அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வல்லமோடையவர் தான் நாராயணமூர்த்தி. அதனால்தான் நாரத பகவான் அவருக்கு மட்டும் நான் சிவபெருமானுக்கு அவர் அடியாருங்களாம் இருக்காங்க. ஏன் சாமி உனக்கு இல்லைன்னா என் கிட்ட சேர்க்குற? இறந்தவங்கெல்லாம் வைகுண்டம் போயிட்டு இருக்காங்க, ஏன் இங்கேயே இல்லை? சொர்க்கவாச வழியாக போயிட்டு இருக்காங்க, வைகுண்டத்தில் யாரும் இல்லையா சுவாமின்னா? அப்படியா, சரி நம்மளும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துன்னா ஒன்று அவர் தெரியாமல் ஒரு அம்சத்தை அனுப்புகிறாரு. இது சக்கரம். சுதர்சனம் என்னும் சக்கரத்திலே தோன்றப்பட்டதுதான் திருமிசை ஆழ்வார். ஆழ்வாருடைய பசுரம் உளன்கண்டாய் என் நெஞ்சே உத்தமன் என்றும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துள் உளன்கண்டாய் தான் ஒப்பனன் தானாய் உளன்கண் தமியே போற்றும் என்று என்னப்பா பார்க்கும் ஈசன் இமையே, என் அப்பரே ஈசன் இமையே அப்படின்ட்டு இந்த திருவாசத்தை நீங்கள் பாருங்கள். ஏதோ கொஞ்சம் பிழை இருந்தால் கூட நீங்கள் பார்த்து இதை பண்ணிக்கிங்க. இறைவனுடைய வாசத்தில் மனசார பாடிட்டுருக்கோம். திருமிசை ஆழ்வார். திருமிசை ஆழ்வாருடைய சில திருமிசை அவதரித்த திருமிசை ஆழ்வாரே திருமாலின் சக்கரம் வடிவிலே தோன்றிய திருமிசை ஆழ்வாரே திருவடி பாதம் சரணம் திருநாமமே நாராயணனின் வடிவமே திருமிசை ஆழ்வாரே. திருமிசை ஆழ்வாருடைய சிறப்பு, திருமிசையுடைய ஆழ்வார் சிறப்பு சொல்லியிருக்கோம். 4வது வடிவம் சக்கரத்திலே தோன்றப்பட்டவர். அடுத்தது யார் வாரார் பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்து.